வணக்கம் அன்புடையர்களே. தற்போதைய தேர்தல் கள நிலவரப்படி தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில் அனைத்து வேட்பாளர்களும் தன்னுடைய வாக்கு சேகரிப்பில் மும்முரமாக ஈடுபட்டு இருக்கக்கூடிய வேளையிலே அகில இந்திய யாதவர் பாதுகாப்பு பேரவையின் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் அகில இந்திய யாதவர் பாதுகாப்பு பேரவையின் சார்பாக 39 தொகுதிகளும் தேர்தலை புறக்கணிக்க போவதாக ஒரு செய்தி கேள்விப்பட்டோம். அது உண்மையா இல்லையா என்பதை அறிந்து கொள்வதற்காக அதன் நிறுவன தலைவர் திரு கேப்டன் கப்பல் ராஜன் அவர்களை சந்திப்பதற்காக இங்கே வந்துள்ளோம். வணக்கம் சார். தற்போது தமிழகத்தை பொறுத்தவரையில யாதவர் பாதுகாப்பு இயக்கம் நிறைய இருக்கு. ஆனால் உங்களுடைய பாதுகாப்பு இயக்கத்தில் அதிகப்படியான உறுப்பினர்களும் அதிகப்படியான பொறுப்பாளர்களும் இருக்காங்க. இந்த சமயத்தில் நீங்களே தேர்தலை புறக்கணிக்க நீங்க உங்க கீழே உள்ள உறுப்பினர்கள் தொண்டர்கள் எல்லாம் தேர்தலை புறக்கணிக்கும் அப்படின்னு சொல்லும் போது அது கொஞ்சம் அதிர்ச்சிகரமா இருக்கிற மாதிரி இருக்கு. அது ஏன்? நாங்கள் ஒரு 10 வருஷ காலமா இந்த திராவிட ஆட்சி செய்யும் பொழுதும் தேசிய ஆட்சிகள் செய்யும் பொழுதும் நாங்கள் ஒரு 7 கோரிக்கை வச்சுருந்தோம். அது முதலாவது கோரிக்கை என்ன அப்படின்னாக்கி ஜாதிவாரி கணக்கெடுக்க வேண்டும் அப்படிங்கிறது. அடுத்தது யாதவர்களுக்கு விகிதாச்சார அடிப்படையில் தேர்தலில் சீட்டு வழங்க வேண்டும் என்பது ஒன்று. அடுத்து நம்ம தமிழகத்தில் உள்ள கனிம வளங்கள் இதெல்லாம் இவங்க அண்டை மாநிலத்திற்கும் அண்டை நாட்டிற்கும் கடத்துகிறார்கள். இதை தடுக்காத அரசுகளை நாங்கள் ஏற்கனவே பல மனுக்கள் கொடுத்து இதையெல்லாம் தடுக்க வேண்டும் என்று கூறியிருந்தோம். அடுத்தது மலை மாடுகள். இது மேய்ச்சலுக்கான இடங்களை மலை மாடுகள் என்பது நாட்டு மாடுகளை சேர்ந்த இனம். இந்த மாடுகள் மேய்ச்சலுக்கான நிலங்களை வலுவானவர்கள் ஆக்கிரமித்துக் கொண்டார்கள். இதை எந்த அரசும் இதுவரை தட்டி கேட்டு மேய்ச்சல் நிலங்களை மீட்கவில்லை. எனவே இந்த கால்நடைகளை மலையில் கொண்டு போய் மேய்ப்பதற்காக நாம் ஒரு நாளைக்கு 5 ரூபாய் சீட்டு போட்டு இந்த ஆடு மாடுகளை மலையில் மேய்ப்போம். இதற்கு ஒரு சில நபர்கள் மேய்க்கக்கூடாது என்ற காரணத்திற்காக கோர்ட்டில் ஸ்டே வாங்கி உள்ளார்கள். இதற்கு அரசு எந்த முடிவும் எடுக்கவில்லை. இதற்கான மேய்ச்சல் நிலங்களையும் மீட்டுக் கொடுக்கவில்லை. அடுத்ததாக ஓபிசி சமூகத்திற்கு 27% இடஒதுக்கீடு முழுமையாக வழங்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருந்தோம். அது இதுவரை எந்த அரசும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மேலும் கீதாரிகள் என்றால் ஆடு மாடுகளை மேய்த்துக் கொண்டு நாடோடிகளாக அலையும் யாதவர்கள் மற்றவர்களுக்கு இந்த அரசு யாதவ சமுதாயத்திற்கு இந்த அரசு எந்த விதமான ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கவில்லை. மேலும் யாதவர்களை புறக்கணிக்கின்ற திராவிட கட்சிகளையும் தேசிய கட்சிகளையும் எங்கள் அமைப்பு புறக்கணித்து இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாராளுமன்ற எலெக்ஷனை 39 தொகுதிகளையும் நாங்கள் புறக்கணிக்க முடிவு செய்து எங்களுடைய பொதுக்குழுவை கூட்டி இந்த முடிவை எடுத்துள்ளோம். மேலும் தேர்தல் நாளான 19/4/2024 அன்று எங்கள் உறுப்பினர்கள் எங்கள் பொறுப்பாளர்கள் தங்கள் வீடுகளில் கருப்பு கொடியை ஏற்றி எங்கள் எதிர்ப்பை தெரிவித்து எலெக்ஷனை புறக்கணிப்போம் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது நீங்க சொல்ற கோரிக்கை எல்லாம் நியாயமானதான் இருக்கு. இதை எத்தனை வருஷ காலமா நீங்க அரசு கிட்ட கோரிக்கையை வலியுறுத்திட்டு வாங்க? முதல்ல நாங்க சொல்லிட்டோமே, சுமார் 10 ஆண்டு காலமாக இந்த கோரிக்கையை வலியுறுத்தி நாங்கள் போராட்டம் பண்ணியிருக்கோம். மேலும் அரசுக்கு தகவலாக தெரிவித்திருக்கோம். இதுக்கு மேலே நாங்கள் என்ன பண்றது? அகில இந்திய யாதவர் பாதுகாப்பு பேரவையில் உள்ள உங்க அமைப்பின் மூலியமா நீங்க இந்த தேர்தலை புறக்கணிக்கும் போது அதனுடைய பாதிப்பு எந்த வகையில் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? எங்களுடைய புறக்கணிப்பின் காரணத்தினால இன்றைய ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஏனென்றால் எங்கள் சமுதாயத்தினர் நிறைய பேர் திமுக கழகத்தில் இருக்கிறார்கள். எனவே நாங்கள் புறக்கணிக்கின்ற காரணத்தினால் இது ஒரு பெரிய பாதிப்பை ஆளுங்கட்சிக்கு ஏற்படுத்தும் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது நீங்க தேர்தலை அகில இந்திய யாதவர் பாதுகாப்பு பேரவையின் சார்பாக புறக்கணிக்கீங்க. அது ஒரு நாள் இருக்கட்டும். தற்போதைய தேர்தல் நிலவரப்படி இந்த தேர்தலில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிகமாக இருக்கும் சாதகமாக இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தளவில் அவரவர்கள் நாங்கள் வெற்றி பெறுவோம், நாங்கள் 40 வருவோம், 40 சொல்றாங்க. எல்லாம் 5 லட்சம் 10 லட்சம் எல்லாம் சொல்றாங்க. 5 லட்சம் 10 லட்சத்தில் ஜெயிப்போம்னு சொல்றாங்க.
நீங்கள் வந்து நடத்துகிற ஆட்சியை முகமது பின் துக்ளக் ஆட்சியை தான் நீங்கள் நடத்திட்டு இருக்கீங்க. இது இன்றைய முதல்வருக்கே தெரியும் நீங்கள் என்ன ஆட்சி நடத்துகிறீங்க அப்படிங்கிறது. இந்த 3 வருட காலத்தில் நீங்கள் வந்து அடுக்குமாடி குடியிருப்பு வீடுகளுக்கு நீங்கள் உயர்த்தி இருக்கிற வரி, வாட்டர் சீவேஜ் பிளான்ட்டுக்கு உள்ள டேக்ஸ், இதெல்லாம் 2 மடங்காக உயர்த்தியிருக்கீங்க. அதுபோக மின் கட்டணத்தை யாருமே கேட்க முடியாத அளவுக்கு நீங்கள் உயர்த்தி வச்சுருக்கீங்க. இதெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த பாமர மக்கள் தன தாலியை கொண்டு விற்று தான் வந்து எலக்ட்ரிக் பில்லு இதெல்லாம் கட்டுறாங்க. இதெல்லாம் பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபா கொடுத்து எல்லா பெண்களுக்கும் கொடுத்துருக்காங்கல்ல சார். எத்தனை லட்சம் பெண்களுக்கு சார் கொடுத்துருக்காங்க? 1000 ரூபா. 1000 ரூபாய் இல்லாத பெண்கள் எத்தனை பேர் இருக்காங்க? நீங்கள் இந்த 1000 ரூபாய் கொடுத்துட்டு நீங்கள் வந்து 1000 ரூபாய் வாங்கி ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு பவுடர் பூசி பளபளன்னு வராங்கன்னு சொல்கிறதுக்கு அந்த 1000 ரூபாய் கொடுப்பீங்க. இதெல்லாம் வந்து பெண்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் நினைக்கலாம் நாங்கள் 1000 ரூபாய் கொடுத்துருக்கோம், எங்கள் ஓட்டெல்லாம் எங்களுக்குன்னு சொல்லி. அந்த பெண்கள்கிட்ட நீங்கள் போய் கேளுங்க, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க. அரசு பேருந்தில் இலவசமாக பயணம் பண்ணுறதுலாம் வழிவகை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏங்க நீங்கள் வந்து அரசு பேருந்தில் இலவசமாக பண்ணுறதுக்கு நீங்கள் வழிவகை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் பெண்கள் நிற்கிற இடத்துல அந்த பஸ்ஸு நிற்குதா? அது ரோஸ் கலரில் போட்டு வருது தனி பஸ் அடிச்சு நீங்கள் பஸ் அனுப்புறீங்க சார். பெண்களை பார்த்தோன்னா அந்த வண்டி நிற்கா? யார் நீங்கள் எவ்வளோ பெண்களை ஏற்றிட்டு போகிறீங்க? அந்த பெண்கள்கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, நாங்கள் வந்து ஓசியில் பஸ் ஒன்று கேட்கல, நாங்கள் காசு கொடுத்தே போகிறோம், நீங்கள் ஓசியில் பஸ் விட்டு எங்களுக்கு கேவலப்படுத்துறீங்க, பொன்முடி பேசுகிறாரு ஓசி பஸ், நீங்கள் ஓசியில் போகிறீங்கன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் எங்களுக்கு தேவையான அந்த பெண்கள் கேட்குறாங்க. நீங்கள் வந்து இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் உங்கள் நிலைமை என்ன ஆகுங்கிறத எலெக்ஷனுக்கு பிறகு நீங்கள் பாருங்கள். நன்றி நேயர்களே. தற்போதைய கள நிலவரப்படி நம்முடைய அகில இந்திய யாதவர் பாதுகாப்பு பேரவையின் சார்பாக தேர்தலை புறக்கணிக்க போகிறோம் என்று அதனுடைய நிறுவனர் திரு கேப்டன் ராஜன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதைத் தொடர்ந்து அவங்க கீழோட தொண்டர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள்லாம் புறக்கணிக்கிறதா முடிவு பண்ணியிருக்காங்க. இது எல்லாம் இருந்தும் தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில் தேர்தல் கள நிறுவனம் மக்கள் என்ன நினைச்சிருக்காங்க, என்ன நடக்க போகுதுங்கிறத நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. சதீஷ்குமார். வணக்கம். அன்பு கொண்ட தமிழன் டிவி நேயர்களே, இன்றைய தினத்திலே தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களில் இன்றைய கள நிலவரம் என்ன என்பதை விளக்குவதற்காக நம்முடைய அஇஅதிமுகவை சேர்ந்த திருநெல்வேலி மண்டல கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணைச் செயலாளரும் தூத்துக்குடி மாநகராட்சி எதிர்கட்சி கொறடாவுமான அன்பு சகோதரர் நம்முடைய வழக்கறிஞர் மந்திரமூர்த்தி அவர்கள் நம்முடைய இந்த விவாத நிகழ்ச்சியில் கலந்துரையாட வந்திருக்கிறார்கள். வணக்கம் மந்திரமூர்த்தி அவர்களே. யாருடைய வாக்குகள் யாருக்கு அதிகமா கிடைக்கும் அப்படிங்கிறது நீங்க நினைக்கீங்க? இன்றைய தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதி கள நிலவரத்தை பார்த்தீங்கன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் சிவசாமி வேலுமணி அவர்கள் தான் 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கான சூழல் உள்ளது. ஏனென்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாடுகள் அந்த அளவுக்கு இன்றைக்கு பாராளுமன்ற தொகுதியின் கள நிலவரத்தில் இருக்கு. சமீபத்தில் பெஞ்ச ஒரு மழை இருக்கு. அந்த மழை வெள்ளத்தில் வந்து தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் மிக பெரும் பாதிப்புக்குள்ளானுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட போய் ஓடோடி நின்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் உத்தரவின் பேரில் ஒவ்வொரு மேல்மட்ட கட்சி நிர்வாகிகளும் ஓடோடி வந்து தூத்துக்குடி மாவட்டத்திற்கு அத்தனை பகுதிகளுக்கும் வெள்ள நிவாரண பொருட்களை அள்ளி வழங்கினார் இங்கே பொதுச் செயலாளர் எடப்பாடி. நம்முடைய தூத்துக்குடி தெற்கு மாவட்ட கழக செயலர் அருமை அண்ணாச்சி எஸ்பி சண்முகநாதன் அவர்களும் கழக நிர்வாகிகளோடு கலந்து கொண்டு ஒவ்வொரு ஏரியாவும் பகுதியாக எங்கெங்க மக்கள் பாதிக்கப்பட்டாங்களோ ஒவ்வொரு பகுதிக்கும் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அரிசி, அதுபோக நிவாரண பொருட்கள் என்னென்ன வேணுமோ, அதுவும் மழை பெஞ்ச உடனே இந்த திமுக மாதிரி கிடையாது, அவங்கள மாதிரி நாடகமாக நடிக்க வரல. அவங்க அனைத்து இந்திய அண்ணாவோட உண்மையான மக்களுக்கான ஒரு இயக்கம். பார்த்தீங்கன்னா உடனே இங்கே மழை பெருவெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உடனடியாக தூத்துக்குடிக்கு ஓடோடி வந்தார். இங்கே திமுக பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் என்ன கூட்டணி பேசணும்னு சொல்லி டெல்லிக்கு போயிருக்காரு. இப்படி அவங்க ஒரு நாடகம், மக்களுக்காக எதுவுமே செய்யறதுக்கு அவங்க தயாராகவே கிடையாது. ஆனால் அனைத்து அண்ணாவோட வேட்டக்கெல்லாம் எப்பவுமே மக்களோடு மக்களாக இருந்து எந்த ஒரு பாதிப்புனாலும் முதல் ஆளாக இருந்து அம்மா அரசில் எத்தனையோ நல்ல திட்டங்கள் நாங்கள் செஞ்சுருக்கோம். அப்படிங்கும் போதில் நிச்சயம் நாங்கள் தான்
5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல இரட்டை இலை வெற்றி பெறுங்கிறது எங்களோட கணிப்பு மற்றும் அல்ல, உண்மையும் அதான். அப்போ அவங்க ஆளுங்கட்சியில் எம்பி அவர்கள் அந்த டைம்ல ஒன்றும் செய்யலைன்னு நீங்க சொல்றீங்களா? அவங்க எம்பியா இருந்ததுக்கான சுவடே கிடையாது. நீங்க தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில பாத்தீங்கன்னா ஒரு தொகுதியிலையும் அவங்க ஒரு செயல் கூட செஞ்சது கிடையாது. அவங்க 5 வருஷமும் சும்மா வந்துட்டு அவங்க அந்த 2 அமைச்சர்கள் இருக்காங்க, அவங்க எதுக்கு இருக்காங்களோ ஏன் இருக்காங்கன்னே தெரியாது. அவங்களுக்கு இவங்க ஏதாவது ஒரு சின்ன ஒரு பாத்ரூம் திறக்கிறது, ஒரு சின்ன இது திறக்கிறது, அதுக்கு தான் இவங்க செயல்பட்டு இருக்காங்களே தவிர, நான் சவால் விட்டு சொல்றேன், கனிமொழி அவர்கள் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில ஏதாவது ஒரு செயல் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் மத்திய அரசிலிருந்து கொண்டு வந்து செஞ்சாங்கன்னு சொன்னாங்கன்னா அது உண்மைகளே முழு பொய். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்க வந்த பிறகுதான் 2 ட்ரெயின், அந்த கோயம்புத்தூர் ட்ரெயினும் அப்புறம் இன்னொரு ட்ரெயின், 2 ட்ரெயினையுமே ரத்து பண்ணிட்டாங்க. அப்போ இவங்க பாராளுமன்றத்தில் இருந்து என்ன செய்ய வேஸ்ட். தூத்துக்குடி மக்களுக்கு மத்திய அரசிடம் இருந்தோ எந்த விதமான திட்டத்தையும் இவங்க கொண்டு வரல. இவங்க எந்த விதமான திட்டத்தை, ஒரு சின்ன பஸ் ஸ்டாண்டு கூட கட்டலை. எங்கேயாவது இந்த பாராளுமன்ற தொகுதியில கனிமொழி எம்பி அவர்கள் நிதியிலிருந்து கட்டப்பட்டதுன்னு சொல்லி ஏதாவது ஒரு திட்டம், ஏதாவது ஒரு கட்டிடம், ஏதாவது ஒண்ணு இருக்கான்னு சொல்லுங்க. நிச்சயமா கிடையாது. கலைஞரின் கனவு திட்டமான கூட ராக்கெட் ஏவுதள, அந்த ராக்கெட் ஏவுதளத்தை அவங்க இது பண்ணியிருக்காங்களே, அதுக்கு இது பண்ணியிருக்காங்க. அது முழுக்க எங்க அதிமுக கவர்மெண்ட் அப்போதைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, தெற்கு மாவட்ட செயலர் அருமை அண்ணாச்சி எஸ்பி சண்முகநாதன் அவங்க எல்லாம் மத்திய அரசோட கூட்டணி இருந்த காலத்துல வலியுறுத்தின் பேரை தான் எங்கேயே ஏற்பாடு பண்ணாங்க. அது நாங்க எங்க கவர்மெண்ட்ல தான், அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழக அம்மா அரசுல தான் எடப்பாடியார் தான் 2000 ஏக்கர் நிலம் அந்த ராக்கெட் ஏவுதளத்துக்கு எடுத்து கொடுத்து டேக் ஓவர் பண்ணி கொடுத்தது. இவங்க சும்மா இவங்களுடைய வேலையை ஸ்டிக்கர் ஓட்டுறது. போன தடவை பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் சிட்டி அத்தனை திட்டங்களும் எங்களுடைய அம்மா அரசுல கொண்டு வந்ததுதான். தூத்துக்குடி மாநகராட்சியை பொறுத்தளவில் மடிக்கணினி திட்டம், அப்புறம் தாலிக்கு தங்கம், மாணவர்களுக்கு இலவச லேப்டாப்பு, அப்புறம் ஸ்கூட்டி, இப்படி மக்கள் நல திட்டங்கள் அத்தனையும் கொண்டு வந்து எங்களுடைய அம்மா அரசு தான். ஆனால் இந்த விடியா திமுக அரசு மக்கள் நல திட்டங்கள் எல்லாம் நிறுத்தி 1000 ரூபாய் எல்லாரும் கொடுத்துருக்காங்கல்ல, அதெல்லாம் யாருக்கு 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க? அதுக்கு தொகை தகுதின்னு சொல்றாங்க. என்ன தகுதி? குடும்ப தலைவி எல்லாருக்குன்னு இவங்க தேர்தல் வாக்குறுதியில கொடுக்காங்க. பாத்தீங்கன்னா இது தகுதின்னு சொல்லி ஒன்ன போடுறாங்க. தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா எத்தனையோ கோடி பெண்கள் இருக்காங்க. இவங்க கொடுத்தது பாத்தீங்கன்னா சொச்சம் தான் கொடுத்துருக்காங்க. இவங்க ஃபுல்லாமே ஏமாற்று வேலை, நாடக வேலை, முழு பொய் தான் இவங்களுடைய வாக்குறுதிகள் எல்லாமே. தேசிய ஜனநாயக கட்சியில போட்டியிடுற சைக்கிள் சின்னத்துல போட்டியிடுறாருல ஒரு விஜயசீலன், அவருடைய வாக்குகள் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா? பாமக செல்ஃபே எடுக்காது. அவரு என்ன சின்னன்னே தெரியல. அவருக்கு தற்போதைய சூழ்நிலையில பாரதிய ஜனதா கட்சியின் ஓட்டு வங்கி சற்று உயர்ந்திருக்கிறதாகவும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அவருக்கு வாக்கு சேகரிக்க வர்றதாகவும் சொல்றாங்களே, அது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சொல்றதே வேஸ்ட். அது ஒரு அணில் மக்கள் முன்னேற்ற கழகம். அவரெல்லாம் என்ன சும்மா நம்ம கட்சியை எங்களை கெடுக்கணும். அவருடைய கொள்கையே பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டியில சொல்லாரு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்கிறது ஒண்ணுதான் என்னுடைய கோட்பாடு அப்படின்னு சொல்றாட தவிர, தமிழக மக்களுக்கு என்ன தேவை, தமிழக மக்கள் சார்ந்த திட்டங்கள் என்ன, உங்களுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, மக்கள் சார்ந்த நீங்க என்ன, எத்தனை போராட்டம் நடத்திருக்கீங்க, எத்தனை மக்கள் சார்ந்த திட்டங்கள் சார்பா நீங்க கேட்டிருக்கீங்க, என்ன சொல்றீங்க, எந்த 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 எதிர்கட்சி நீங்க எதிர்த்திருக்கீங்க? எதுவுமே கிடையாது. அவருடைய ஒரு இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வேஸ்ட். அவங்க இந்த தூத்துக்குடியில் தொகுதி நின்று பிரச்சாரம் பண்ணி ஏற்கனவே தூத்துக்குடி கடந்த உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், பார்லிமெண்ட் தேர்தலாக இருக்கட்டும், சட்டமன்ற தேர்தல் அனைத்துலேயும் அவங்க டெபாசிட் இழந்தவங்க. அவங்களுக்கு தூத்துக்குடி மாநகராட்சியில் ஒரு வார்டு கூட வாங்க, எல்லா தொகுதியிலையும் 50 ஓட்டு 100 ஓட்டு அந்த மாதிரி வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி தான் பிஜேபியும் மாநகராட்சியை பொறுத்தவரையே எல்லாமே 50 ஓட்டு 100 ஓட்டு தான். இவங்கெல்லாம் இருந்து இங்க அனைத்து இந்த அண்ணா திராவிட கழகத்துக்கு ஒரு போட்டியான சிரிப்புக்குரியது. மற்றபடி சீமானின் ஓட்டு வங்கி உங்களை அதிமுக பாதிப்படைய வைக்குமா? அவருடைய பாடே பெரும் திண்டாட்டமா இருக்கு. அந்த விஜயலட்சுமி அம்மாவால் அவர் பெரும்பாடு பட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் அதை போய் சரி பண்ண சொல்லுங்க. அவர் மக்களை என்னத்தை பார்த்து என்னத்தை செய்ய போறாரு? அவரெல்லாம் வேஸ்ட் தமிழ்நாட்டை பொறுத்த அளவுல. அஇஅதிமுக தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் சிவசாமி வேலுமணி அவர்கள் 5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியடைவார் என்பது நம்முடைய எதிர்கட்சி கொறடா அண்ணன் மந்திரமூர்த்தி அவர்களுடைய கூற்று. ஆனால் மக்கள் மனதில் என்ன இருக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. பேரன்பு கொண்ட தமிழர் டிவி நேயர்களே, தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை ஒவ்வொரு கட்சியைச் சேர்ந்த அரசியல் பிரமுகர்களும் மக்களிடம் ஒவ்வொரு விதமாக வாக்குகள் சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
தற்போது நாம் இந்திய கட்சியின் மாநில தலைவர் அண்ணன் திரு NP ராஜா அவர்கள் கள நிலவரம் என்ன என்பதை நமக்கு விவரிப்பார். அதாவது தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையிலும் 2018ல திமுகவும் அதிமுகவுமே ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2019 பாராளுமன்ற தொகுதியில திமுக அதிமுக அந்த ரேஸ்ல பிஜேபி சேர்ந்துக்கிட்டாங்க. தற்போதைய பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடுறதுல திமுக அதிமுக பிஜேபி இதோட நாம் இந்திய கட்சியும் களத்தில் இறங்கி இருக்கு. தூத்துக்குடியில நீங்க ஒரு முக்கியமான பிரமுகர் அப்படிங்கிறதுனால மக்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பு இருக்கு. மக்கள் இந்த ட்ரிப்பும் இதை 4 முறை போட்டியா பார்க்காங்க. நீங்க போய் ஓட்டு கேட்கக்கூடிய இடங்கள்ல மக்கள்கிட்ட உங்களுக்கு எப்படி வரவேற்பு இருக்கு? பாராளுமன்ற தேர்தலுக்கு பொதுவாக மக்கள் வந்து காங்கிரஸுக்கு வாக்களிக்கிறது வழக்கம். காங்கிரஸ் எதிர்கூட்டணிக்கு வாக்களிப்பாங்க. இந்த முறை பிஜேபி வந்து ஒரு மும்முனை போட்டியாக இருக்குது. ஆனால் தூத்துக்குடி தொகுதியை பொறுத்தளவில் திமுக தவிர மற்ற வேட்பாளர்கள் யாருமே முன்னிலையில் இல்லை. இப்போ நான் அந்த தொகுதியை சார்ந்தவன், ஓரளவு மக்கள் அடிப்படையில் தெரிஞ்சதுனால இப்போ வெளியூரில் இருந்து தான் மேக்சிமம் அந்த தொகுதியிலிருந்து வெற்றி பெற்றுட்டு அப்புறம் அதுக்கப்புறம் நாடாளுமன்ற உறுப்பினர் பெரிய அளவில் மக்கள்கிட்ட வந்து குறைகளை கேட்டு நிவர்த்தி பண்ணுறது தூத்துக்குடி தொகுதியை பொறுத்தவரை வழக்கம் இல்லாமல் தான் இருக்குது. இந்த தேர்தலில் இன்னைக்கு மத்திய அரசினுடைய வரி விதிப்பு அபராத விதிப்பு ஆதிக்கங்கள் இருக்கிறதுனால மக்கள் வந்து குழம்பி போயிருக்காங்க. யாருக்கு வாக்களிக்கிறது? ஏற்கனவே திமுக ஆட்சி காலத்தில் உயர்த்தப்பட்டிருக்கு மின்சார கட்டணம். அதுபோக பாரதிய ஜனதா கட்சி கேஸ் விலை கூட்டியிருக்கு, பெட்ரோல் விலை கூட்டியிருக்கு. அப்போ பாரதிய ஜனதா கட்சி ஒரு முனையில் வேட்பாளர் வந்து தமாக போட்டியிருக்காங்க. அது அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட வந்து எடுபடலை. இன்னொன்று அதிமுகவில் வேட்பாளர் போட்டியிடுறாங்க. அதுவுமே தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்தவராக இருந்தாலும் வெளியூரில் இருக்கிறது மாதிரி தகவல் இருக்குது. அதனால் மக்கள் வந்து எந்த பொதுவாக கடந்த காலங்களில் பாராளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல்னு தனித்தனியாக பிரித்து வாக்களிக்கிறது வழக்கம். காங்கிரஸை முன்னிலைப்படுத்துவாங்க. இப்போ பிஜேபி இருக்கிறதுனால பிஜேபிக்கு ஒரு முன்னிலை கொஞ்சம் கிடைக்கும். ஆனால் இப்போ காங்கிரஸ் களத்திலே இல்லை, திமுக அதிமுக. ஏன்னா காங்கிரஸ் தலைவர்கள் படத்தை போட்டு வாக்கு கேட்கல தமிழ்நாட்டில். அதனால் மத்தியில் ஆளுநர் கட்சிக்கு இப்போ வாக்கு கேட்கல. இது மாநில கட்சிகளினுடைய பலத்துக்கு தான் இப்போ தேர்தல் நடந்த மாதிரி இருக்குது. அதனால் தூத்துக்குடி தொகுதியை பொறுத்தளவில் இங்கே இந்த தொகுதியை பற்றி நல்லா தெரிஞ்சு ஓரளவு செயல்படுற வேட்பாளர் இல்லை. அந்த வகையில் நான் தான் முதல்ல இருக்கேன். அப்போ மக்கள் வந்து சிந்திக்காங்க. மக்கள் நம்ம வாக்கு கேட்டு போகிற இடத்துல வந்து எங்களுடைய அரசியல் அணுகுமுறை வந்து வித்தியாசமாக இருக்கும். நாங்கள் மக்கள் அடிப்படை தேவைகளை பற்றி மட்டும்தான் பேசுவோம். விமர்சனம் பண்ணி சும்மா ரொம்ப பிரம்மாண்டமாக ஒரு மாதிரியாக நாங்கள் தான் வந்தால் தான் செய்ய முடியும்னு சொல்கிறத விட இது இந்த குறைகள்லாம் இருக்குது, இதெல்லாம் எங்களால் நிவர்த்தி பண்ண முடியும் அப்படின்ற இதில் மக்களை சந்திக்கும் போது மக்கள் விரும்புகிறாங்க. மக்கள் வாக்களிக்கிறதுக்கு முன் வந்துட்டாங்க. அதனால் இன்னைக்கு இன்னும் பிரச்சாரங்களுக்கு நாட்கள் இருக்குது. எங்களுடைய பிரச்சாரத்தை பொறுத்து நாங்கள் வெற்றி பெறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு போட்டியாளராக தற்போதைய சூழ்நிலையில இந்த தேர்தல் காலத்தில் யாரை நினைக்கீங்க? இப்போ இங்கே வந்து திமுக வேட்பாளர் தான் போட்டி. மற்ற யாரும் வந்து போட்டியாளர் எனக்கு இல்லை. அதாவது நீங்க தற்போதைய சூழ்நிலையில போட்டியிடுற திருமதி கனிமொழி அவர்களை தோற்கடிச்சு இந்த தொகுதியை விட்டு விரட்டணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட குடும்பமா சேர்ந்து செயல்படுறீங்க, நாடகம் ஆடுறீங்க அப்படின்னு சொல்லி செய்திகள்லையும் எதிர்கட்சிக்காரங்களும் பேசிக்கிறாங்களே, அதை வந்து நீங்க எந்த விதத்துல பாக்குறீங்க? அப்படி நாடகம் ஆடுறவங்க நாங்கள் கிடையாது. இந்த தொகுதி மக்களுக்கு தெரியும். பொதுவாக எங்களை புரியாதவங்களுக்கு தெரியும். நான் என் தந்தையார் வந்து திமுக மாவட்ட செயலாளர். என் தந்தையார் வந்து நீ அரசியலில் ஈடுபட வேண்டாம், நீ நான் தான் அரசியலில் ஈடுபடணும், நான் இருக்கிற வரையும் நீ வரக்கூடாதுன்னு நீ வரவிடலை.
ஆனால் எனக்கு அரசியல் என் மனசில் என்னையால் வந்து இருக்க முடியல. அதனால் நான் ஒரு காலகட்டத்தில் விஜயகாந்த் அவர்களுடைய கட்சியிலே போய் சேர்ந்தேன். அது கூட பரபரப்பாச்சு. அப்போ நமக்கு பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுக்கல அவங்க. அதனால் நம்ம பயணிக்க முடியாது. முக்கியத்துவம் இல்லைன்னா எந்த கட்சியிலையுமே பயணிக்க முடியாது. அப்போ நான் அப்போவே நான் ஒரு முடிவு எடுத்தேன். நம்ம கட்சி மாதிரி கிடையாது, நம்ம விஜயகாந்த் அவர்களை இளைஞர்கள் விரும்பின மாதிரி நானும் விரும்பினேன். அப்போது இனிமேல் நம்ம ஒரு பொது இயக்கம் நமக்குன்னு ஆரம்பித்து மக்களுக்காண்டி பாடுபடணும் அப்படின்னு என் மனசில் தோன்றுச்சு. அதனால் எனக்கு நாடகம் போட தெரியாது. ஏன்னா அது தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கு தெரியும், என்கிட்ட பழகின அரசியல்வாதிகளுக்கு தெரியும். அதனால் நாங்கள் நாடகம் ஆடி இந்த அம்மையாரை விரட்டி தான் அரசியல் பண்ணணும்னு எங்களுக்கு அவசியம் கிடையாது. அவங்களுக்கு மக்களுடைய நாடி நரம்பு தெரியுமா அப்படின்றது கேள்விக்குறி. இன்னைக்கு எங்கள் அப்பாவினுடைய வாரிசா என்னுடைய சகோதரி அந்த கட்சியில் 25 ஆண்டுகள் பணியாற்றிட்டு இருக்காங்க. நான் போய் அவங்கள சேர்த்து விடலை, அவங்க இன்னைக்கு கட்சி ஆரம்பிக்க சொல்லலை. இந்த கட்சிக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது. நாம் இந்தியர் கட்சிக்கு எங்களுடைய கொள்கைகள்லாம் இப்போ நான் உங்களுக்கு தரேன், நீங்கள் அதை பாருங்கள். இந்த கட்சி மிகப்பெரிய வளர்ச்சி அடையும், நல்ல வரவேற்புகள் இருக்கும். இந்த கட்சி ஆட்சிக்கு வரும் தமிழ்நாட்டில். இது 100 வருஷம் இருக்கும். இந்த கட்சி 100 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அதை ஆண்டவன் எண்ணியை வச்சு இந்த கட்சியை ஆரம்பிக்க வச்சு வளர்க்க வச்சுருக்கேன். அது என்னுடைய கடமை. இந்த கட்சியை வளர்த்துக்குவேன். முக்கியமான இடத்துக்கு வரும். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினர்கள் வருவாங்க. எல்லாம் படிப்படியாக நடக்கும். ஓகே நேயர்களே, இதுவரையில் நாம் இந்தியன் கட்சியின் மாநில தலைவர் திரு ராஜா அவர்கள் கள நிலவரம் பற்றி நம்மளுடைய கலந்துரையாடினார்கள். தூத்துக்குடி தொகுதியில் வாக்குகள் எவ்வாறு இருக்கும், தங்களுடைய கட்சி நிலவரம் என்ன என்பதை நம்முடைய பகிர்ந்து கொண்டார்கள். மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு வரும் ஜூன் 4ஆம் தேதி அன்று மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது நம்முடைய தெரிய வந்துவிடும். அதுவரையில் பொறுத்திருப்போம். அடுத்த ஒரு முக்கியமான பிரபுகளை சந்திக்கும் வரை உங்களிடம் விரைவிடுவது சதீஷ்குமார். நன்றி, வணக்கம். வணக்கம். பேரன்பு கொண்ட தமிழன் டிவி நேயர்களே, தற்போது தூத்துக்குடி தொகுதியில் நடந்து கொண்டிருக்கும் பாராளுமன்ற தொகுதியின் கள நிலவரங்களை ஒவ்வொரு கட்சி ரீதியாக அந்தந்த கட்சியின் முக்கிய நிர்வாகிகளிடம் கள நிலவரங்களை பற்றி கேட்டு தெரிந்து கொண்டோம். இப்பொழுது தூத்துக்குடி வடக்கு மாவட்ட அதிமுகவின் எட்டயபுரம் நகர கழக செயலாளர் திரு ராஜ்குமார் அவர்களிடம் தற்போதைய கள நிலவரங்களை நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம் ராஜ்குமார். தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் 5 ஆண்டுகள் கனிமொழி எம்பியாக இருந்து இந்த தொகுதியை தக்க வச்சுருந்துருக்காங்க. ஆனால் இந்த தடவை கனிமொழி அவர்கள் உறுதியாக தோற்கதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 5 ஆண்டுகளில் கனிமொழி எம்பியாக பதவியேற்றதுக்கப்புறம் இதுவரைக்கும் தூத்துக்குடிக்குன்னு எந்த ஒரு தொழில் சம்பந்தமான தொழிற்சாலைகளையோ இல்லை பொதுமக்கள் இந்த ஓட்டு போட்ட மக்களுக்கு எந்த ஒரு வேலை வாய்ப்பையோ இந்த 5 ஆண்டுகள் கடந்த 5 ஆண்டுகளாக உருவாக்கவில்லை. இதற்கு அப்புறம் தூத்துக்குடியில் வெள்ளம் வந்தப்போ யாருமே பார்க்கல. களத்தில் இறங்குனது முழுக்க அதிமுகக்காரங்க தான் அதிகமாக களத்தில் இறங்குனாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இவங்க கொடுத்த வாக்குறுதிகள் திமுக ஆட்சிக்கு கடந்த 3 ஆண்டுகள் இவங்க வர்றதுக்கு முன்னாடி அதிக வாக்குறுதிகளை கொடுத்துருந்தாங்க. மொத்தம் 520க்கு மேலே வாக்குறுதிகள் கொடுத்துருந்தாங்க. ஆனால் எந்த ஒரு திட்டங்களையும் எந்த ஒரு வாக்குறுதிகளையும் இது வரைக்கும் முறையாக அவங்க செயல்படுத்தலை. ஏன்னா அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா, கல்வி கடன், மாணவர்களோட கல்வி கடன் நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே தள்ளுபடி பண்ணுவோம்னு சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் தள்ளுபடி பண்ணலை. நகைக்கடன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் சொன்னாங்க, நாங்கள் அடுத்த ஆட்சி நம்ம ஆட்சி தான், எல்லோரும் போய் 5 சவரன் போய் கூட்டுறவு பேங்கில் வைங்க அப்படின்னு சொன்னாங்க. இவங்களை பேச்சை நம்பி வச்சு நிறைய பேருக்கு நகைக்கடன் தள்ளுபடி ஆகலைன்னு சொல்லி நிறைய கஷ்டப்பட்டாங்க. 3வது என்னென்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகள் கடந்த எடப்பாடி ஆட்சியில் விவசாய கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்பட்டது. ஆனால்
இப்போ வந்த ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் வந்து அவங்களுக்கு இழப்பீடு வரும்னு நிறைய விவசாயிகள் எதிர்பார்த்தாங்க. ஆனால் இவங்க நல்லா வாயிலே வடை மட்டும்தான் சுட்டாங்க. இது வரைக்கும் விவசாயிகளுக்கு ஒரு மாலுக்கு வந்து 3500 ரூபா தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் கடந்த எடப்பாடியார் ஆட்சியில் வந்து ஒவ்வொரு ஏக்கருக்கும் 8500 ரூபா முதற்கொண்டு கொடுத்தாங்க. ஒவ்வொரு ஏக்கருக்கும் ஒரு மாலுக்கு வந்து 8500 ரூபா கொடுத்தாங்க. அது போக அனைத்து விவசாயிகளின் கடன்களையும் எடப்பாடியார் ஆட்சியில் வந்து தள்ளுபடி செய்யப்பட்டது. ஆனால் இவங்க வந்து விவசாயிகளுக்கு ஓரவஞ்சனை உள்ள அரசாகத்தான் இந்த அரசை வந்து மக்களும் விவசாயிகள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஏகப்பட்ட திட்டங்கள் இவங்க கொண்டு வரணும்னு சொன்ன திட்டங்கள் எதுவுமே மக்களுக்கு முறையாக செயல்படுத்தலை. இந்த மகளிர் உரிமை தொகைன்னு ஒன்று அறிவித்தாங்க. இவங்க ஆட்சிக்கு வர்றப்போ அனைத்து மகளிர்களுக்கும் நாங்கள் 1000 ரூபா கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தகுதியுள்ள மகளிருக்கு மட்டும்தான் 1000 ரூபா தருவோம்னு சொன்னாங்க. நடிகை விந்தியா அவங்க இங்கே வந்து பிரச்சாரம் பண்ணப்போ முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு அவர்கள் கூட சொன்னாங்க, இவங்க வந்து வாயில் மட்டும்தான் நல்லா வடை சொல்கிறாங்க, இது வரைக்கும் அவங்க சொன்ன திட்டங்களை எதுவுமே செய்யல. தற்போது வேட்பாளராக நிற்கக்கூடிய சிவசாமி வேலுமணி அவர்கள் வெற்றி பெறுவதற்கான காரணங்கள் என்னென்ன இருக்குது, அவர் எத்தனை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார், மேலும் இங்கே வந்து வடக்கு மாவட்டத்தில் அவருக்கு வந்து மக்களுடைய வரவேற்பு எப்படி இருக்குது? முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு அவர்கள் 3வது முறையாக எம்எல்ஏவை தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களோட பணிகள் சிறப்பாக இருக்கிறதுனால தான் மக்கள் வந்து 3 முறை எங்கள் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு அவர்களை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த முறையும் அவர்களோட இந்த நாடாளுமன்ற தொகுதி கோயில்பட்டியோட சட்டமன்ற தொகுதியோட வர்றதுனால கண்டிப்பாக அதிகமான வாக்குகளை தூத்துக்குடி வடக்கு மாவட்ட சார்பில் எங்கள் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு அவர்களின் ஏற்பாட்டில் நிறைய ஓட்டு எண்ணிக்கையில் அதிக ஓட்டு சதவீத வித்தியாசத்தில் நிறைய வாக்குகளையும் வாங்கி தருவோம் என்பதை நான் இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர்கட்சிக்காரங்க 5 லட்சம் சொல்கிறாங்க, நீங்கள் எத்தனை லட்சம்? நாங்கள் குறைஞ்சது 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் திமுகவை தோற்கடித்து நிச்சயமாக சிவசாமி வேலுமணி அவர்கள் வெற்றி பெறுவார் என்பதை நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு விஐபியும் அந்தந்த கட்சியைச் சேர்ந்த வேட்பாளர்கள் அவர்களின் வெற்றி வாய்ப்பு எந்தெந்த நகர்வில் சென்று கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் வாயிலாக சொல்கிறார்கள். மேலும் மக்கள் மனதில் என்ன நினைக்கிறார்கள், மக்களின் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. ஆகையால் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. சதீஷ்குமார்.